அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, கடந்த ஜனாதிபதி தேர்தல், அதன் பிறகு நடந்த பொதுத் தேர்தல் என்பவற்றுக்கு அப்பால் இப்பொழுது நான் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது விசேஷமாக ஒரு அறிமுக காணொளியாக அமையப் போகின்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி அமைப்பு தேர்தல் சம்பந்தமாக. அதிலே குறிப்பாக புத்தளம் இம்முறை ஒரு பிரதான ஒரு தேர்தலை எதிர்நோக்குகின்றது. அதுதான் புத்தளம் நகரம் என்பது தரம் உயர்த்தப்பட்டு மாநகர சபையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கான முதலாவது மாநகர சபைக்கான தேர்தல் அநேகமாக மே மாதம் அளவில் நாடு பூராவும் நடக்கும் நேரத்தில் புத்தளத்தில் நடக்கின்றது, மே மாதத்தில். இந்த தருணத்திலே நாம் ஏன் அரசாங்க தரப்பில் போட்டியிடும், உதாரணமாக என்பிபி கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்கான சில பல நியாயங்களை சொல்வது மாத்திரமே இந்த காணொளியின் முக்கிய நோக்கமாகும். உங்களுக்கு தெரியும், கடந்த பல நகரசபை தேர்தல்களிலே, புத்தள நகரசபை தேர்தல்களிலே தெரிவு செய்யப்பட்டு ஆட்சி கட்டத்தில் இருந்தவர்கள் பலவிதமான குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக இப்பொழுது களத்தில் இறங்கியுள்ள ஏனைய கட்சிகளில், குறிப்பாக முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக போட்டியில் கலந்து கொள்ள தயார் நிலையில் இருக்கும் பிரதம வேட்பாளர் ரனீஸ் அவர்களுக்கும், அப்புறம் ரஃபீக், முன்னைய நாள் உதவி சேர்மனாக இருந்த ரஃபீக் அவர்களுக்கும், இன்னும் பலருக்கும், இப்பொழுது போட்டியிடாமல் ஓய்வு பெற்ற பலருக்கும் இடையில் பலருக்கு மேலாக பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. நன்றாக கவனிங்கள், ஊழல் குற்றச்சாட்டு. இதுவரையும் நான் சொல்லவில்லை அவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் என்று. அவர்களும் மீண்டும் இந்த போட்டியிலே போட்டியிடுகின்றார்கள். இதையிட்டு மக்கள் மிகவும் கர்சனையாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் கள்ளர்களையும் ஊழல்வாதிகளையும் இந்த சமூக நலனில் அக்கறை இல்லாதவர்களையும் நாம் நமது பிரதிநிதிகளாக சபைகளுக்கு அனுப்பும் பொழுது, பாராளுமன்றத்துக்கு அனுப்பும் பொழுது அதன் விளைவுகளை நாம் இதுவரை அனுபவித்துள்ளோம். அந்த தவறை மீண்டும் நாம் செய்யக்கூடாது என்பதற்காக இம்முறை புத்தள மாநகர தேர்தலில் என்பிபி, அதாவது ஆளும் அரசாங்கத்தின் சார்பாக மிகவும் பலம் வாய்ந்த ஒரு அணி இறங்குகின்றது. அதிலே ரின்சாட் இன்ஜினியர் அவர்களை தலைமை வேட்பாளராக கொண்டு கட்டமைக்கப்பட்ட இந்த குழுவிலே ரின்சாட் இன்ஜினியர் அவர்கள், சிஃபாக் ஆசிரியர் அவர்கள், இஃப்லால் அமீன் அவர்கள், உங்களுக்கு தெரியும், பிரசித்தி பெற்ற வாகன பழக்குனர், வாகன ஓட்டுவதற்கு பழக்குனர், சுயமாக தொழில் செய்பவர். அப்புறம் முன்னே நாள் சபையிலே ஒரு உறுப்பினராக இருந்த சித்தி சலீமா, ஒரு சமூக சேவகி, எல்லோராலும் அவருடைய வட்டாரத்தில் மிகவும் அறியப்பட்ட ஒரு ஆக்டிவான, மிகவும் துடிப்புடன் கூடிய செயலாற்றும் சித்தி சலீமா அவர்கள். அதற்கு பிற்பாடு நஃப்லான் அவர்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நஃப்லான் ஒரு வியாபாரம் செய்பவர், மிகவும் ஒரு துடிப்பான இளைஞன். இந்த ஊழல் களவு என்பதற்கு மிகவும் ஆக்ரோஷமாக எதிர்க்கும் ஒரு நல்ல மனம் படைத்த ஒருவர், சேவை மனப்பான்மை கொண்டவர் என்று நஃப்லான் அவர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்புறம் உங்களுக்கு தெரிந்த ரியாஸ் அவர்கள், மிகவும் நீண்ட காலமாக ஜேவிபி கட்சியுடன் தொடர்புடைய, அந்த கட்சிக்கே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ஒருவர் இன்று களமிறங்குகின்றார். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், முன்னே நாள் ஜிஎஸ்ஸாக கிராம சேவராக இருந்த சசிகா என்பவர் களமிறங்குகின்றார். இப்பொழுது அவர் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்துவிட்டார். அதன் பிறகு அனுஷ்கா, அப்புறம் அசங்கா என்றவர்களும், சஹ்ரான் என்பவர்களும் இங்கே போட்டியிடுகின்றார்கள். இதை தவிர எங்களுக்கு தெரியும், தேசியவாது போனஸ் ஆசனங்களில் உறுப்பினர்களாக வருவதற்கு பல பேர், பெண்கள், இளம் வயதினர் என்று பலரும் அங்கே நியமிக்கப்பட்டுள்ளார். அதிலே குறிப்பாக நான் இருவரை சொல்ல வேண்டும். ஒன்று சராஜ் லஃபீர் என்று உங்களுக்கு அறியப்பட்டவர், கேகே ஸ்ட்ரீட்டிலே ஃபர்னிச்சர் ஷாப் வைத்து நடத்துபவர். அவர் அடிப்படையிலே ஒரு என்ஜினியர், ஒரு முன்னைய காலத்தில் கட்டாரிலே ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கோர்ஸ், இலங்கையிலே ஆட்டோமொபைல் கோர்ஸ் முடித்துவிட்டு அதை யூகே அஃபிலியேட்டட் ஒரு கல்லூரியிலே முடித்துவிட்டு கட்டாரிலே மிகவும் பிரசித்தி பெற்ற டொயோட்டா கம்பெனியில்
பலகாலம் சேவையாற்றிவிட்டு மீண்டும் புத்தளத்தில் வந்து தன்னுடைய சுய தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி நான் இங்கே பேர் வாசித்த அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகை துறை சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல, சமூக ஆர்வம் கொண்டவர்கள், இந்த புத்தளத்துக்கு எது நல்லவைகள் செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு இருப்பவர்கள் மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் புத்தள சபைகளிலே நடந்த இந்த அநியாயங்கள், களவுகள் அல்லது இப்பொழுது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள மோசடிகள், அதிலும் குறிப்பாக அல்ஃபா மார்க்கெட் என்ற வர்த்தக கடைத்தொகுதி பகிர்ந்தளிப்பில் கூட மிகப்பெரிய ஊழல்கள் நடந்திருக்கின்றன. இது நகரசபை கட்டளை சட்டத்துக்கு புறம்பான முறையில் நடந்திருக்கின்றன என்று இப்பொழுது பல தகவலும் வந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இது தொடர்பான முழு விசாரணை அடுத்த சபை அமையும் பொழுது நிச்சயமாக நடக்கும் என்பதில் எமக்கு எந்த மாற்று கருத்தும் அல்ல. இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான், இங்கே ஒரு பிழையான ஒரு கருத்து பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது சமூக வலைத்தளங்களிலே. மிகவும் அற்பமான, எந்தவித நியாயமும் இல்லாத, உண்மைக்கு புறம்பான விடயங்கள் தெரியாத சிலர்களால் இந்த கதை பரப்பப்படுகின்றது. அந்த கதை தான் இந்த மாநகர சபைக்கு இருக்கும் அல்லது வரவிருக்கும் உள்ளூர் வருமானத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் தங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை நாளாந்த கடமையில் செய்து கொள்வார்கள். அவர்களுக்கு சகல அதிகாரம் உண்டு. அரசாங்கத்தில் இருந்தோ அல்லது ஏனைய ஸ்தாபனங்கள், உதாரணமாக மாகாண சபையில் இருந்தோ அல்லது வங்கிகளில் இருந்தோ எதுவிதமான விடயங்களையும் பெற முடியாது. அரசாங்கத்தின் ஆதரவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இங்கே நாங்கள் எமக்கு தேவையான அத்தனை சேவைகளையும் செய்து கொண்டு போகலாம் என்ற ஒரு எந்தவித அறிவுக்கும் பொருந்தாத பிழையான ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களே, உங்களுக்கு தெரியும், இந்த மாநகர சபையை நிர்வாகத்தையும் அதன் செயல்பாடுகளையும் ஆள்வதும் கட்டுப்படுத்துவதும் மாநகர சபைக்கான கட்டளை சட்டம், அதாவது முனிசிபல் கவுன்சில் ஆர்டினன்ஸ் ஆஃப் 1947 என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்திலும் இருந்து வர வேண்டிய அத்தனை விடயங்களுக்கும் அவர்கள் பெறக்கூடிய சக்தி உடையவர்கள். ஆகவே இப்பொழுது எமக்கு ஆளும் அரசாங்கம், என்பிபி கட்சியின் அரசாங்கம் நடந்து கொண்டிருப்பதனால் அவர்களின் தயவு எமக்கு கிடைக்கும் பொழுது நாம் நினைப்பதை விடவும், நாம் திட்டமிட்டிருக்கின்ற அடிப்படையை விடவும் மிகவும் காத்திரமாகவும் மிகவும் திறமையாகவும் மிகவும் தைரியத்துடனும் எமது புத்தளத்துக்கான அத்தனை அபிவிருத்திகளையும் வேண்டப்படும் அத்தனை விடயங்களையும் செய்து கொள்ளலாம் என்பதற்கு இதை விட்டால் வேறொரு சரியான சந்தர்ப்பம் அமையாது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவரை காலமும் ஆளும் அரசாங்க கட்சி ஒன்றாக இருக்கும். இங்கே நாம் சபைகளிலே தெரிவு செய்வர்கள் வேறொரு கட்சியாக இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய சுய நலத்தை அரங்கேற்றுவதற்கு, சுய லாபத்தை அடைந்து கொள்வதற்கு, தங்களுக்கு ஒத்து வராத, தங்களால் செய்து முடிக்க முடியாத காரியங்களை கூட அவர்கள் செய்து அதிலே லாபம் பார்த்த விடயங்களையும் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஆகவே நான் வாசித்த பேர், எல்லோருடைய பேரும் நான் வாசிக்கவில்லை. இன்னும் அந்த போனஸ் ஆசனங்களில் எத்தனை யார் வர இருக்கின்றார்கள் என்பதற்கான முழுமையான பேர்களையும் நான் தரவில்லை என்றாலும் கூட அங்கே தமிழ் பெண்மணி ஒருவர் வர இருக்கின்றார், யங்ஸ்டர்ஸ் வர இருக்கின்றார்கள். ஏற்கனவே நான் சொல்லுவது போல இந்த போனஸ் ஆசனம் ஒன்று கிடைத்தால் அதிலே வரவிருப்பவர் சராஜ் லாஃபீர் என்ற இந்த துடிப்புடைய ஒரு இளைஞன், இந்த கட்சிக்காக மிக காலம் செயற்பாட்டு ரீதியிலே தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருப்பவன், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்த ஒரு கல்விமான், கட்டாரிலே உலக பிரசித்தி பெற்ற டொயோட்டா கம்பெனியில் வேலை செய்தவர், இப்பொழுது சொந்த தொழில் செய்கின்றவர் என்ற அனுபவமுடைய இத்தகைய ஆட்களை, உதாரணமாக இந்த கட்சியின் முதன்மை வேட்பாளராக ரினாஸ் அவர்களை நான் சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை. அவர் ஒரு படிப்பாளி, பிஎஸ்சி என்ஜினியரிங் மாத்திரமல்ல, MBA என்ற ஒரு மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில், கொழும்பு பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்ட ஒரு கற்கை நெறியை பூர்த்தி செய்து தன்னுடைய சுய தொழிலை, அதாவது அவருடைய கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஒரு நிறுவனத்தை புத்தளத்திலே நடத்துவது மாத்திரமல்ல, அங்கே 250க்கு மேற்பட்ட
அந்த கல்லூரியில் இருந்து பயன்பெற்ற அத்தனை பேரையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்து அவர்கள் இன்று நல்ல முறையில் கை நிறைய சம்பாதித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அங்கே புத்திஜீவிகளை உருவாக்கும் ஒரு காரியத்தை ரின்சால் அவர்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, 50க்கும் மேற்பட்ட இந்த கல்விசார் தொழிலாளர்களை வைத்து அவர் அங்கே மிகவும் அற்புதமாக தன்னுடைய நிர்வாக செயல்பாடுகளை செய்து கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவே இங்கே நான் வாசித்த அத்தனை பேரும் புத்தள மாநகர சபையிலே, அமையப்போகும் மாநகர சபையிலே ஒரு திறமான, ஒரு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய, மக்களின் அபிலாசைகளை உடனுக்குடன் பிரதிபலிக்கக்கூடிய சக்தியும் திறமையும் ஆற்றலும் முன் அனுபவம், ஏதோ ஒரு வகையில் முன் அனுபவம் கொண்டவர்கள் என்ற வகையிலே நான் இந்த சிறிய அறிமுகத்தை இன்று நிறுத்திக்கொள்ள திட்டமிட்டுள்ளேன். இவர்கள் தொடர்பான தனித்தனியாக ஒவ்வொருவரின் திறமைகள், அவர்கள் எவ்வளவு தூரம் மக்களுடன் ஒன்றிப்பாக இருக்கின்றார்கள், இவர்களை தெரிவு செய்வதன் மூலம் எப்படி புத்தள மாநகரம் அபிவிருத்தியடைய வாய்ப்புகள் உண்டு, அரசாங்கத்தின் எமக்கான ஒத்துழைப்பு எந்த அளவு தூரத்தில் வர இருக்கின்றது, மாகாண சபையின் ஒத்துழைப்பு எங்களுக்கு வரவிருக்கின்றது, எம்முடைய பட்ஜெட், அதாவது இந்த மாநகர சபைக்காக நாம் தயாரிக்க இருக்கும் பட்ஜெட்டுகளில் எங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டால் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வதற்கான இந்த திட்டங்கள் இருக்கின்றது, எம்முடைய மாநகர சபையின் அபிவிருத்தி திட்டங்கள், அதன் செயற்பாடுகளுக்கு யூடிஏயின் அனுசரணையும் ஒத்துழைப்பும் எமக்கு தேவையாக இருக்கின்றது. அந்த வகையில் ஆளும் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அந்த அரசாங்கத்துக்கு சார்பான என்பிபி சார்பாக போட்டியிடும் இந்த நபர்களை நாம் தெரிவு செய்வதன் மூலம் நமது இலக்குகளை மிக வேகமாக அடைந்து கொள்ளலாம் என்பது மாத்திரமல்ல, இலங்கையில் உள்ள ஏனைய மாநகர சபைகளை விட நாம் எந்த வகையிலும் பிற்போனவர்கள் அல்ல. we are செகண்ட் டு நன் என்ற அடிப்படையிலே எம்முடைய புத்தள மாநகரத்தை மிக தரமுயர்ந்ததாக ஆக்க முடியும். இவர்கள் ஆக்குவார்கள். ஆகவே அவர்களுக்கான வாக்குதலை, அவர்களுக்கான அந்த மண்டேட்டு, அவர்களுக்கான மக்களின் ஆணையை வழங்கி எமது புத்தள அபிவிருத்தியில் புத்தள மக்கள் ஒவ்வொருவரும், வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் பங்கெடுக்க வேணும் என்ற இந்த செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் மிக விரைவில் ஏனைய தகவல்களுடன் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.